500 அவுட் ஆஃப் 500, 500க்கு 500. தமிழ்நாடு முழுவதும் 10th பப்ளிக் எக்ஸாம் என்ற காத்துட்டு இருக்க அன்பு தம்பி தங்கள் எல்லாருக்குமே பேர் அன்பின் வணக்கங்கள். 2027 சரியா மார்ச் ஒரு 4ஆம் தேதியோ இல்ல ஒரு 5ஆம் தேதியோ உங்களுக்கான பப்ளிக் எக்ஸாம் நடக்க போகுது. இப்பதான் ஹாஸ்பிட்டமே முடிஞ்சிருக்கு, அதுக்குள்ள பப்ளிக் எக்ஸாம் பத்தியா பேசுறீங்க அப்படின்னு உங்களுடைய மனக்குரல் எனக்கு அப்படியே கேக்குது. பப்ளிக் எக்ஸாம் எழுததானே போறோம், சாதிக்க தானே போறோம். அந்த 500க்கு 500ன்றத சும்மா வாயாலேயே சொல்லாம செயல்படுத்துறதுக்கு முதல்ல சிலபஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அதுக்கு முன்னாடி டைம் டேபிள் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஓகே, டைம் டேபிள் சிலபஸ் கிடைச்சிட்டா ஸ்டடி பிளான் வேணும். பிளான் இருந்தா மட்டும் போதுமா? சரியா படிக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வேணும். அந்த கொஸ்டின்ஸுக்கு ப்ராப்பரான ஆன்சர்ஸோட, பப்ளிக்ல இருக்கக்கூடிய கீ ஆன்சரோட தரமான சூப்பரான கைடும் தேவைப்படும். என்ன தேவைப்படும்? கைடும் தேவைப்படும். எவ்வளவோ கைடு இருக்கலாம், ஆனா தரமான கைடு தேவைப்படும். சரி, ஓகே. இப்ப நடக்கக்கூடிய குவார்டர்லி எக்ஸாம் இன்னும் ஒரு சரியா ஒரு 50 நாள்ல, கிட்டத்தட்ட செப்டம்பர் மந்த் நடக்கக்கூடிய குவார்டர்லி எக்ஸாம். இப்ப நீங்க எல்லாருமே தமிழ்நாடு ஃபுல்லா இருக்க எல்லா டிஸ்ட்ரிக்ட்லயும் மிட் டர்ம் எக்ஸாம் 50 மார்க் எழுதுவீங்க ஒவ்வொரு சப்ஜெக்ட்லயும். பட் ஆனா குவார்டர்லி எக்ஸாம்னா நீங்க 10th வந்து எழுதக்கூடிய ஒரு 100 மார்க் கொஸ்டின் பேப்பர் பேட்டர்னா இருக்கும். இந்த 100 மார்க் கொஸ்டின் பேப்பர் பேட்டர்ன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இந்த பேட்டர்ன்ல தான் 5 சப்ஜெக்டுக்கும் பப்ளிக் எக்ஸாம் எழுத போறீங்க. தமிழா இருக்கட்டும், இங்கிலீஷா இருக்கட்டும், மேத்ஸா இருக்கட்டும், சயின்ஸா இருக்கட்டும், சோசியலா இருக்கட்டும், இந்த 5 சப்ஜெக்ட்லயுமே 100 மார்க் இந்த பேட்டர்ன் வச்சுதான் எழுதுவீங்க. அப்ப இந்த குவார்டர்லி எக்ஸாம் அப்படின்றது நான் ஏற்கனவே ஒரு ஃபர்ஸ்ட் லைவ்ல சொல்லியிருப்பேன், ஒரு 20-30 நாளைக்கு முன்னாடி போட்ட லைவ்ல சொல்லியிருப்பேன். நீங்க 9th படிக்கும்போது குவார்டர்லி சிலபஸ் கிட்டத்தட்ட 40%, அதாவது உங்களுடைய ஃபுல் சிலபஸ்ல 40% சிலபஸ் தான் 9th இருக்கு. ஆனா இங்க 10th என்ன மேக்ஸ்ன்னு தெரியுமா, என்ன விஷயம் தெரியுமா, என்ன கண்டென்ட் தெரியுமா, என்ன சிலபஸ் தெரியுமா? கிட்டத்தட்ட 70 to 80% சிலபஸ் உங்களுக்கு குவார்டர்லி எக்ஸாமுக்கே 10th வந்துடும். அப்ப ஆஃபலிக்கு ஃபுல் சிலபஸ். ஆனா 9th ஆஃபலிக்கு தான் 70 to 80 வந்திருக்கும். ஆனுவலுக்கு தான் ஃபுல் சிலபஸ் எழுதிருக்கீங்க. ஆனா இங்க 10th டோட்டலா கதையே வேற, மேட்ரே வேற, சிலபஸே வேற அப்படின்ற மாதிரி. ஓகே, இப்ப டைரக்டா விஷயத்துக்குள்ள போயிடலாம். அந்த குவார்டர்லி எக்ஸாமுக்கான 40 days ஸ்டடி பிளான் வித் டைம் டேபிள் சிலபஸ் பத்தி தான் என்ன பண்ண போறோம், என்னெல்லாம் பண்ணா குவார்டர்லில சூப்பரா வாங்கிக்கலாம். முன்னாடியே சொல்லிக்கணும், இப்ப சொல்றேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. நம்ம சேனலுக்கு முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் ஐக்கான் அப்படியே தட்டி விட்டுருங்க. ஓகேவா? நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனல் ஒன்று இருக்கு, அங்கதான் எல்லா விஷயமும் போட போறோம். திருப்பி சொல்றேன், நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனல் ஒன்று இருக்கு, அதோட லிங்க் பயோல இருக்கும், டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும், ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல இருக்கும். தயவு செய்து அதுல ஜாயின் பண்ணிட்டேன்னா A to Z எண்ட் ஆஃப் த பப்ளிக் எக்ஸாம் சோசியல் எண்ட் பண்ணுவோம் தெரியுமா, அது வரைக்கும் நான் உங்க கூட இருப்பேன், நம்ம டீம் உங்க கூட இருப்பாங்க. நீங்களும் எங்களை கரெக்டா நாங்க சொல்றதை ஃபாலோ பண்ணா சூப்பரா மார்க் எடுத்தலாம். அப்புறம் என்ன, நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிட்டீங்களா, நம்ம வாட்ஸ்அப் சேனல்ல ஜாயின் பண்ணிட்டீங்களா பாத்துக்கோங்க. ஓகே, 10th குவார்டர்லி எக்ஸாம் எப்ப ஸ்டார்ட் ஆக போகுது? அபிஷியல் டைம் டேபிளா 17ஆம் தேதியா, 25 முடிச்சிருமா அப்படின்னு ஒரு கேள்வி வரும். எதுவுமே இன்னும் அபிஷியலா கிடைக்கட்டும், இதுதான் உண்மையான விஷயம். தமிழ்நாடு அரசாங்கம் ஒவ்வொரு வருஷமும் பாத்தீங்கன்னா, நம்முடைய தமிழ்நாடு பள்ளிக்கல்வித்துறை பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷம் தொடங்கும், இந்த கல்வியாண்டு தொடங்கும் போது என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு சில விஷயங்களை அறிவிப்பாங்க. இந்த டைம்ல இருந்து இந்த டைமுக்குள்ள எக்ஸாம்ஸ் நடக்க வாய்ப்பு. அப்படி தமிழ்நாடு அரசாங்கம் அறிவிச்ச ஒரு சிலபஸ் தான் இது. ஓகே, இந்த ஒரு டைம் டேபிள், சாரி சிலபஸ் இல்ல, டைம் டேபிள். ஓகேவா? அதன் அடிப்படையில் தான் இந்த டைம் டேபிள்ல நான் இது உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஓகேவா? பட் ஆனா இந்த டைம் டேபிள்ல ஒரு நாள் முன்னாடி இருக்கலாம், ஒரு நாள் பின்னாடி இருக்கலாம். இதுல ஏதாவது நடுவில் எக்ஸாம்ஸ் லீவ் எக்ஸ்ட்ரா ஆட் ஆகலாம், இல்ல குறைக்கலாம், கூட்டலாம், 25 முடிக்கிறது கொஞ்சம் தள்ளி முடியலாம், இப்படி இருக்கலாம். பட் ஆனா கிட்டத்தட்ட சேம் 99% இந்த டைம் டேபிள் உங்களுக்கு சேம் தான் இருக்கும். ஓகே, அதன் அடிப்படையில பார்க்கும்போது தமிழ் 17ஆம் தேதி, செப்டம்பர் மந்த் 17ஆம் தேதி. இன்னைக்கு ஆகஸ்ட். உங்களுக்கு இந்த வீடியோ டெலிகாஸ்ட் ஆகும்போது எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு இந்த வீடியோ வந்து டியூஸ்டே வந்து இருக்கும்னு நினைக்கிறேன். அப்ப 4ஆம் தேதி உங்களுக்கு வரப்போகுது இந்த வீடியோ. 4ஆம் தேதி இந்த வீடியோ உங்களுக்கு வரும் பொழுது பாத்தீங்கன்னா சரியா அதுல இருந்து கால்குலேட் பண்ணி பாருங்க எவ்வளவு நாள் இருக்கு பாருங்க. கிட்டத்தட்ட 43 நாள் இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேவா? அப்ப இந்த 43 நாள்ல தமிழ் எக்ஸாம் வரப்போகுது. அதுக்கப்புறம் இங்கிலீஷ் 22ஆம் தேதி,
மேக்ஸ் 23ஆம் தேதி, சயின்ஸ் 24ஆம் தேதி, சோசியல் 25. மிட்டம் எக்ஸாம் நல்லா பண்ணிருக்கீங்க அப்படின்னா உங்க மார்க் எவ்வளவுன்றது டிஸ்கிரிப்ஷன்ல மறக்காம போட்டுருங்க. சரி, கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க உங்களோட மார்க் எவ்வளவு அப்படின்னு சொல்லிட்டு. சரி, இதுதான் டைம் டேபிள். இதுல சின்ன சின்ன மாடல் இருக்கலாம். 99% எல்லா டிஸ்ட்ரிக்டும் 10th காமன் புஷ் பேப்பர் தான் நடக்கும். ஆனா ஒரு சில ஸ்கூல் வந்து மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ஸ் என்ன பண்ணுவாங்க, அவங்களே புஷ் பேப்பர் செட் பண்ணி வைப்பாங்க. அவங்களுக்கு டைம் டேபிள் ஏதாவது சேஞ்சஸ் இருக்க வாய்ப்பு. ஓகே, சிலபஸ் அப்படின்றதும் இந்த சிலபஸும் தமிழ்நாடு பள்ளி கல்வித்துறை அறிவிக்கப்பட்ட அந்த அடிப்படையிலான சிலபஸ் தான் இந்த சிலபஸ் நம்ம கொடுத்துருக்கோம். இந்த சிலபஸ்லயும் ஒரு சில சின்ன சின்ன மாற்றங்கள் ஒரு சில ஸ்கூலுக்கு ஏற்படலாம். இது எல்லாருக்கும் ஆனா கண்டிப்பா கிடையாது. தமிழ்நாடு ஃபுல்லா 90% இந்த சிலபஸ் தான் ஃபாலோ பண்ண போறாங்க. ஒரு சில ஸ்கூல் இதுல ஏதாவது ஒரு சாப்டர்ஸ் சின்னதா இன்க்ரீஸ் பண்ணலாம். உதாரணத்துக்கு சொல்றேன், தமிழ் பாத்தீங்கன்னா இயல் 1ல இருந்து 4 வரைக்கும், இயல் 1, 2, 3, 4 இந்த 4 சாப்டர்ல சில சமயம் ஒரு சில ஸ்கூல் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா போய் இயல் 5ஐயும் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி பண்ணலாம். ஓகேவா? ஆனா கவர்மெண்ட் கொடுத்திருக்கிறது இதுதான் சிலபஸ். ஓகேவா? அப்புறம் இங்கிலீஷ் பாத்தீங்கன்னா யூனிட் 1, 2, 3, 4 4 யூனிட். அதே மாதிரிதான் ஒரு சில ஸ்கூல் ஒரு சில டிஸ்ட்ரிக்ட்ல மட்டும் ஒரு 15 சேர்ந்து வர வாய்ப்புகள் இருக்கு. ஓகேவா? மேக்ஸ் சாப்டர் பாத்தீங்கன்னா 1, 2, 5 ஃபுல்லா சாப்டர் 1, சாப்டர் 2, சாப்டர் 5 வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லா வந்துடும். 3 சாப்டரும் உங்களுக்கு ஃபுல்லாவே வந்துடும். ஓகேவா? அதுக்கப்புறம் சாப்டர் 3ல 3.1, 3.2 அப்படியே கண்டினியூ பாத்தீங்கன்னா 3.15 வரைக்கும், 3.1ல இருந்து 3.15 வரைக்கும் பயிற்சி 3.1ல இருந்து 3.15 வரைக்கும் வரும். இங்க பயிற்சிகள் பாத்தீங்கன்னா 1, 2, 5 இந்த எல்லா பயிற்சியும் முழுமையா வரும். அப்புறம் வந்து 4th சாப்டர் பயிற்சி 4 பாத்தீங்கன்னா 4.1, 4.2, 4.1 and 4.2. அப்புறம் 6th சாப்டர்ல 6.1. இதுதான் கவர்மெண்ட் அபிஷியலா கொடுத்திருக்க குவார்டர்லி எக்ஸாமுக்கான டைம் டேபிள். இதுல எனி சேஞ்சஸ் இருக்க வாய்ப்புகள் இருக்கான சின்ன சின்ன சேஞ்சஸ் இருக்க வாய்ப்புகள் இருக்கு. 99% இதுதான் மேக்ஸோட குவார்டர்லி எக்ஸாமுக்கான சிலபஸ். சயின்ஸ், நமக்கு சயின்ஸ் உங்களுக்கு தெரியும், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி 3 பார்ட்டா பிரியுது. பிசிக்ஸ் பாத்தீங்கன்னா லெசன் 1, 2, 3, 4. பிசிக்ஸ் லெசன் 1, 2, 3, 4. கெமிஸ்ட்ரி பாத்தீங்கன்னா லெசன் 7, 8, 9. கெமிஸ்ட்ரியோட 7, 8, 9. பயாலஜி பாத்தீங்கன்னா 12, 13, 14, 15, 16, 17, 18. 12, 13, 14, 15, 16, 17, 18. ஓகேவா? இவ்வளவு லெசன்ஸ் இருக்கு. இதுதான் சயின்ஸோட லெசன். இதுல ஏதாவது ஒரு லெசன் எக்ஸ்ட்ரா ஆட் ஆகலாம், டிஸ்ட்ரிக்ட்ஸை பொறுத்து வரும். நான் திருப்பியும் சொல்றேன், 99% இந்த சிலபஸ் தான் வரும். ஓகேவா? ஏதாவது ஒரு சில ஸ்கூல்ல சின்ன சின்ன மாற்றங்கள் இருக்க வாய்ப்பு இருக்கு. சோசியல், ஹிஸ்டரி, ஜியோகிராபி, சிவிக்ஸ், எக்கனாமிக்ஸ் 4 மட்டும் நமக்கு புரியுது. ஹிஸ்டரி பாத்தீங்கன்னா லெசன் 1 to 5, 1, 2, 3, 4, 5. வரலாறு 1ல இருந்து 5 வரைக்கும். ஓகேவா? அதே மாதிரி ஜியோகிராபி, புவியியல். ஓகேவா? 1ல இருந்து 5 வரைக்கும். யூனிட் 1 லெசன் 1ல இருந்து 5 வரைக்கும். அதே மாதிரி சிவிக்ஸ், குடிமையியல். ஓகேவா? 1ல இருந்து 3 வரைக்கும். சிவிக்ஸ், குடிமையியல் 1ல இருந்து 3 வரைக்கும். அப்புறம் எக்கனாமிக்ஸ், பொருளியல் 1ல இருந்து 3 வரைக்கும். இதுதான் சோசியல். இவ்வளவு லெசன்ஸ் இருக்கு. இந்த 40 நாள் 43 நாள்ல இவ்வளவு லெசனை படிச்சிட முடியுமானா, நான் திருப்பியும் சொல்றேன், இதுல பாதி கோஷம், கிட்டத்தட்ட பாதி கோஷம் மிட்டமுக்கே நீங்க படிச்சிருப்பீங்க. மிட்டம தரவா படிச்சிருக்க பசங்களுக்கு இது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஏன்னா கொஞ்சம் தான் எக்ஸ்ட்ரா ஆட் ஆகும். ஆனா மிட்டமே நான் சரியா படிக்கல அப்படின்றவங்களுக்கு தான் இது கொஞ்சம் சிக்கலா வரும். சரி, இதுக்கு என்னதான் நான் வழி வச்சிருக்கீங்க அப்படின்னா, நீ தமிழ் மீடியம், திருப்பி சொல்றேன், நீங்க 10th தமிழ் மீடியம் பசங்களா இருந்தாலும் சரி, நீங்க 10th இங்கிலீஷ் மீடியம் பசங்களா இருந்தாலும் சரி, both of you. சரி, இந்த வீடியோ பாக்கிறதுக்கு 11% வந்திருப்பீங்க. நான் 10th ஃபாலோவர்ஸ் நீங்க 9% வந்திருப்பீங்க. இந்த வீடியோ 12% ஒரு சும்மா பாத்துட்டு இருக்கலாம். உங்களுக்கு எல்லாம் இல்லாம இருப்பாங்க, எல்லாருக்குமே இருக்க போது இதே மாதிரி விஷயங்கள். நீங்க 11th இருந்தாலும் சரி, 12th இருந்தாலும், 9th இருந்தாலும், 6th, 7th, 8th இருந்தா கூட உங்களுக்கான குவார்டர்லி இம்பார்ட்டன்ஸ் எல்லாமே நம்ம கொடுக்க போறோம். நான் ஒண்ணு சொல்லிட்டா, நம்ம கூட போட்டோம், நம்ம சேனலோட போட்டோம். இந்த கொஸ்டின் பேப்பர்ஸ், மிட்டம் கொஸ்டின் பேப்பர்ஸ், வேற டிஸ்ட்ரிக்ட் எடுத்து கொஸ்டின் பேப்பர் நம்ம போட்டோம். இது குவார்டர்லிக்கு சாத்தியமானா சாத்தியப்படாது. உஷாரா இருக்கணும். இங்கதான் வந்து ஓகேவா? குவார்டர்லி போர்ஷன் பாத்தீங்களா எவ்வளவு இருக்கு. அப்புறம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அனலைஸ் பண்ண வேண்டிய இடத்துல தள்ளப்படும். சரி, ஓகே. இந்த இடத்துல நான் ஒரு முக்கியமான, ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயத்த உங்ககிட்ட கொண்டு வந்திருக்கேன். என்னன்னா பிளெஸிங்கோட பவர் டேட். இந்த பிளெஸிங் பவர் டேட் அப்படின்றது உங்களோட வாழ்க்கையில பெருசா பவர் கிரியேட் பண்ண போதுன்னு சொல்லலாம். ஓகேவா? லாஸ்ட் இயர் சூப்பர் கைடுல பிராண்ட் நம்ம கொண்டு வந்தோம். கிட்டத்தட்ட 10th ஸ்டூடெண்ட்ஸ் 1 lakh மேல ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம கைட பை பண்ணி வாங்கினாங்க. கிட்டத்தட்ட அவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் 450, 480, 490+, 400+ ஸ்லோ. இந்த பவர் கைட பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா
அதர் கைட்ஸை கம்பேர் பண்ணும்போது இது டோட்டலா டிஃப்ரெண்டா இருக்கும். இது எப்படி இருக்குன்றதெல்லாம் அடுத்தடுத்த வீடியோல உங்களுக்கு டீட்டெயில்டா சொல்றேன். நம்ம கிட்ட இது வேற லெவல் ரெடி ஆயிட்டு இருக்கு. 500க்கு 500 பப்ளிக் லிங்க் எடுக்கிறதுக்காக தரமா நம்மளுடைய இந்த பவர் கைட் உங்களுக்காக பிளஸிங் பவர் கைட் ரெடி ஆயிட்டு இருக்கு. சரி, ஓகே, அப்படியே வச்சுலாம். இதுதான் பிளஸிங்கோட கோட்டலிக்கான தரமான மெட்டீரியல். இது ஃப்ரீ. இது எப்படி? இது ஃப்ரீ. உடனே கேட்கறாங்க. இது வந்து லாஸ்ட் இயர் பசங்க கொடுத்தது. இந்த வருஷம் உங்களுக்காக அப்டேட் வெர்ஷன் ரெடி ஆகிட்டு இருக்கு. ஒரு 1 வீக்குள்ள மேக்ஸிமம் இந்த வீக் சண்டேக்குள்ள அப்டேட் வெர்ஷன் ரெடி ஆயிரும். இது நம்ம வாட்ஸ்அப் சேனல்ல இருக்கிற பசங்களுக்கு மட்டும், நம்மளோட இன்ஸ்டாகிராம் யூடியூப் ஃபாலோவர்ஸ்க்கு, நம்ம வாட்ஸ்அப் சேனல் இருக்க பசங்களுக்கு மட்டும், நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்ல இருக்க பசங்களுக்கு மட்டுமே தான் இது ஃப்ரீயா கிடைக்கும். அதுக்கு தான் சொல்றேன், சீக்கிரமா வாட்ஸ்அப் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. 5 சப்ஜெக்ட் போத் ஆஃப் தமிழ் மீடியம் சேர்த்து 5 சப்ஜெக்டுக்கான கிளியர் கட்டான இந்த குவார்டர்லி எக்ஸாமுக்காக நம்ம மேக் பண்ணிருக்க 5 ஓகேவா? அப்புறம் என்ன, எல்லா இம்பார்ட்டன்ஸையும் உங்களுக்கு கொடுத்துருப்போம். ஸ்டடி பிளான் நான் முதலே ஒண்ணு சொல்லியிருப்பேன். இந்த வீடியோ ஒரு டியூஸ்டே தான் வரும்னு சொல்லியிருப்பேன். ஆனா இந்த வீடியோ இப்ப நீங்க மண்டேவே பாத்துட்டு இருப்பீங்க. என்ன காரணம்னா, நான் டியூஸ்டே தான் போலான்னு இருந்தேன். இந்த வீடியோ எடுக்கும் போது காலையில எடுத்தோம். அதுக்கப்புறம் தான் ஸ்டடி பிளான் எல்லாம் மேக் பண்ற வேலை இருந்துச்சு. சரி, நான் அப்படி இருந்தேன். நம்ம கிட்ட இன்னொரு அண்ணாவும் எல்லாருக்கும் என்னதான் தெரியும், நிறைய பேருக்கு இன்னொரு அண்ணாவும் தெரியும், நம்ம ஜீவா அண்ணா. அவரு தான் என்ன சொன்னார்னா, எதுக்கு நம்ம பசங்க ரொம்ப நாள் வெயிட் பண்ண வைக்கலாம், பசங்க படிக்க ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஜீவானால உடனே மண்டேவே போட்டுடலாம்னு சொன்னா. அதனால ஸ்டடி பிளான் ரெடி ஆகிக்கிட்டே இருக்கு. ஓகேவா? இந்த வீடியோ நீங்க பாத்துக்கிட்டதுல இருந்து சரியா ஒரு 2 hours 1 hourல 2 hourக்குள்ள நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனல்ல நம்மளுடைய ஸ்டடி பிளானோட போட்டுருவோம். திருப்பி சொல்றேன், வாட்ஸ்அப் சேனல்ல ஒரு ஸ்டடி பிளான போட்டுருவோம். 1 hour 2 hour நீங்க பார்த்த உடனே கமெண்ட் பண்ணிடாதீங்க. ஒரு 1 hour 2 hours போட்டுருவோம். ஏன்னா இது டியூஸ்டே போட வேண்டிய வீடியோ மண்டேவே போட்டதுனால கொஞ்சம் அந்த டிலே. ஓகேவா? இதுக்கப்புறம் டெய்லியுமே உங்களை நாங்க கைட் பண்ணுவோம். நியூ ஃபாலோவர்ஸ் வந்திருப்பீங்களா, உங்களுக்காக தான் சொல்றேன். டெய்லியுமே இந்த ஸ்டடி பிளான் படி ஈவினிங் என்னெல்லாம் படிக்கணும், ஈவினிங் 2ஆ பிரிக்கணும். ஒரு நாளைக்கு 2ஆ பிரிச்சிடும். ஈவினிங் 2 சப்ஜெக்ட், மார்னிங் ஒரு சப்ஜெக்ட் சொல்லிட்டு டெய்லி நம்மளோட வாட்ஸ்அப் சேனல்லே இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸை ஒவ்வொரு சப்ஜெக்ட்கானதை போட்டு நம்மளோட இன்ஸ்டியூட்ல டீச்சர்ஸ் வாய்ஸ் மெசேஜும் போட்டுருவாங்க. இதை படிச்சு முடிங்க, இதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணுங்கன்னு போட்டுருவாங்க. அப்படி இந்த 40 நாளும் ஃபுல் அண்ட் ஃபுல் நாங்களும் உங்களுக்கு ஒரு ஆசிரியர்களாக உங்களை கைட் பண்ணுவோம். அதுதான் வாட்ஸ்அப் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கோங்கன்னு சொல்றேன். இந்த குவார்டர்லி எக்ஸாம் நம்ம தரமாக முடிக்கிறோம். குவார்டர்லி எக்ஸாம் முடிச்ச உடனே நம்மளுடைய இந்த பவர் கை உங்களுக்காக தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியத்துக்கு சூப்பரா ரெடி ஆயிரும். ஓகேவா? இது என்ன, இதை பத்தி என்னென்ன விஷயங்கள், இதுல என்னெல்லாம் இருக்குன்றத பத்தி டீட்டெயில்டா அப்டேட்டா வரும். இந்த கைட் உங்க வீட்டுக்கு வந்து உங்களுக்கு டெலிவரி ஆகும்போது அதை ஃபுல்லா படிச்சு பார்க்கும்போது, அதை படிச்சு நீங்க பப்ளிக்ல மார்க் எடுக்கும்போது ஒரு ஆனந்தம், ஒரு சந்தோஷம் வருவாங்க. அது வேற லெவல்ல இருக்கும். அதனால நம்மளுடைய குவார்டர்லி எக்ஸாம்ஸ்க்கான பிளான் சரி ஃபைனல் முடிச்சிடலாம். வீடியோ ரொம்ப லென்த்தா போகும். இப்ப என்னன்னா, ஸ்டடி பிளான் ஒரு 1 hour 2 hours வாட்ஸ்அப் சேனல் வந்துடும். அதை பாத்துக்கோங்க. டெய்லி வந்து என்ன பண்ண போறோம், என்னென்ன படிக்கணும் கொடுக்க போறோம். ஓகே, இப்ப என்னன்னா நெக்ஸ்ட் வீடியோ என்னன்றதை ஈன்ட்டு கொடுத்துறேன். நெக்ஸ்ட் வீடியோ நம்மளோட யூடியூப்ல என்ன வரப்போகுதுன்னா, இந்த மேக்ஸ் சாப்டர்ஸ்ல இருக்கக்கூடிய கோல்டன் 5 marks, டாப்பஸ்டான கோல்டன் 5 marks. குவார்டர்லி எத்தனை மார்க் எழுதணும், 100 மார்க் மேக்ஸ் எழுதணும்ல, 100 மார்க்ல 10 5 மார்க் எடுக்கணும். அதுல கம்பல்சரியோட சேர்த்து 10 5 மார்க். அந்த 10 5 மார்க்கும் அட்டன் பண்ணக்கூடிய தரமான ஒரு கோல்டன் 5 marks உங்களுக்காக மேக் ஆகிட்டு இருக்கு. அந்த வீடியோ உங்களுக்கு எப்போ வந்துடும்னா, கம்மிங் தேர்ஸ்டேக்குள்ள வந்துடும் அந்த வீடியோ. ஓகேவா? யாருக்கு மேக்ஸோட கோல்டன் 5 marks வேணும், கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. நான் திருப்பியும் சொல்றேன், 1000 கமெண்ட் வந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே என்னோட மேக்ஸோட கோல்டன் 5 marks வந்துடும். தரமான கோல்டன் 5 marks. அது இருந்தா குவார்டர்லில ஃபுல் மார்க்ஸ் கன்ஃபார்ம். தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம். ஓகேவா? எல்லாருக்கும் ரெடியா இருக்கு. 11th and 12th 9th பசங்க வீடியோ பாத்துருக்கீங்க. 6th to 8th உங்களுக்கும் அடுத்தடுத்த அப்டேட்ஸ் வரப்போது. நம்ம இன்ஸ்டா பேஸ், யூடியூப் சேனல், நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனல்ல சீக்கிரமா ஜாயின் பண்ணிக்கோங்க. பிளஸிங் என்னைக்குமே பிளஸிங்கோடு நீங்க பயணிங்க. பிளஸிங் உங்களோடு பயணிக்கும். நன்றி, வணக்கம்.